ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். பெருமன்னன் ஒருவன் காட்டுக்கு வேட்டையாட போனான். அங்கு ஒரு முனிவரை பார்த்தான். அவரோடு சிறிது நேரம் உரையாடிய மன்னன் பெரும் மகிழ்ச்சியுற்று தன்னிடமிருந்து ஏதாவது நன்கொடை ஒன்றை பெற்றுக்கொள்ளுமாறு அவன்கிட்ட முன் வேண்டினான். முனிவரோ, எதுவும் வேண்டாம், என் நிலைமையில மன திருப்தியை முற்றும் பெற்றுள்ளேன். இம்மரங்கள் எனக்கு உண்ண போதிய கனிகளை தருது. இவ்வழகிய தூய நீரோடைகள் எனக்கு வேண்டிய நீரை எல்லாம் தருது. இந்த குகையிலே நான் உறங்குகிறேன். நீ ஒரு மன்னாதி மன்னன் ஆயினும் உன் நன்கொடைகளை நான் ஏன் பொருட்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். பேரரசனோ, என்னை தூயவனாக்கவும் மகிழ்விக்கவுமே ஏதேனும் ஒன்றை நன்கொடையா பெற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னான். நகருக்குள் ஒன்றை நன்கொடையாக பெறுக, நகருக்குள் என்னோடு எழுந்தருள்க அப்படின்னு சொன்னான். இறுதியில முனிவர் பேரரசனோடு போனார். அவரை அரண்மனைக்கு அழைத்து போனான். அங்கே அவர் பொன்னும் மணியும் பளிங்கும் பல வியத்தக பொருட்களும் இருக்க கண்டான். செல்வமும் அதிகாரமும் எங்கும் விளங்கின. மன்னன் முனிவரை காத்திருக்குமாறு சொல்லி ஒரு மூலைக்கு சென்று, இறைவா, இன்னும் மிகுந்த செல்வமும் மக்களும் நாடும் எனக்கு அருள்க என்று பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். இதற்கிடையே முனிவர் எழுந்து வெளியே போயிட்டார். அவர் போறதை பார்த்த பேரரசன் அவரை பின்னால தொடர்ந்து, ஐயா நில்லுங்க, நீங்க என்னோட நன்கொடையை பெறாது போறீங்க அப்படின்னா. முனிவர் அவனை நோக்கி, மன்னா, பிச்சைக்காரரிடம் நான் இருக்கிறது கிடையாது. உன்னால நான் என்ன கொடுக்க இயலுமோ? நீயே பொழுதெல்லாம் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. அன்பை வெளிப்படுத்தும் முறை இதுவன்று. இறைவனிடம் இதத்தா அதத்தா அப்படின்னு நீ வேண்டுனா அன்புக்கும் வியாபாரத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.